விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுகிறோம்? இந்துக்களால் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி விழா. இந்துக்களால் மிகவும் கொண்டாடப்பட்டு வழிபாடு நடத்தி விநாயகரின் தொடர் நாட்களாக அவருக்கு பூஜை செய்து கொழுக்கட்டை படைத்து முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகவே அமைந்துவிட்டது. முழுமுதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்ப்புறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த வருடமும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று இவ்விழா கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா ஏன் கொண்டாடுகிறோம், அதன் வரலாறு என்பனவற்றை தெரிந்து கொள்வோம். மன்னர் சத்ரபதி சிவாஜியின் காலத்திலேயே விநாயகர் சதுர்த்தி விழா பிரபலமாகிவிட்டாலும் இன்று நாம் பார்க்கும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவரான பாலகங்காதர திலகர். புராணங்களின்படி அரக்கர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காத்திட தவமிருந்து சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிடத்தன் பயனாக தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றலுடன் சிவன் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர்தான் விநாயக பெருமாள். இவர் ஒரு ஆவணி மாத சதுர்த்தி அன்று யானை முகத்தோடும் மனித உடலோடும் அரக்கன் கஜமுகாசுரனை அழித்து தேவர்களை மீட்டார். எனவே அன்று முதல் இந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வருகிறோம். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கோவா ஆகிய மாநிலங்களில் இவ்விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்தியா மட்டுமின்றி நேபாளம், அமெரிக்கா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் விநாயகர் சதுர்த்தியின் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது.